அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அதில் கடந்த வீடியோக்களில் விஜய் வெல்வாரா, மீண்டும் முதல்வராவாரா மு.க. ஸ்டாலின் போன்ற அவருடைய ஜாதகத்தை எல்லாம் நான் பேசியிருந்தேன். இந்த ஜாதகத்தில் தற்போதைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அரசியல் பார்வைகளுக்கு அப்பாற்பட்டு ஜோதிட ரீதியாக ஒரு கியூரியாசிட்டி, யார் வர முடியும், யார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி தான் நாம் பார்க்கிறோமே தவிர அரசியல் சார்ந்த பார்வை அல்ல என்பதை நான் முன்பே உங்களுக்கு தெளிவுபடுத்தி விடுகிறேன். என்னுடைய கடந்த கால ப்ரிடிக்ஷன்ஸ் நடைபெற்றிருக்கிறது, நடப்பிற்கு வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்திய ஜோதிடர்கள் அனைவருமே கமலா ஹாரிஸ் ஜெயிப்பார் என்று சொல்லும்பொழுது நான் மட்டும் ட்ரம்ப் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்று நான் சொல்லியிருந்தேன். அதே போல் பிரியங்கா காந்தியினுடைய அரசியல் பிரவேசம் பற்றியும் அவர் இடைத்தேர்தலில், வயநாடு இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவார் என்பதையும் நான் முன்பே கணித்திருந்தேன். எனவே அந்த கணிப்புகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த சட்டமன்ற தேர்தலினுடைய ஜாதக கணிப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ரைட், இப்பொழுது நாம் அந்த உதாரண ஜாதகமாக தற்போதைய தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கவிருக்கிறோம். அவருடைய பிறந்த தேதி 20-3-1954 10:33 AM சேலத்தில் பிறந்திருக்கிறார். அவருடைய ஜாதகம் ஸ்க்ரீனில் வருது. அவருடைய பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம், கன்னி ராசி, ரிஷப லக்னத்தில் அவர் பிறந்திருக்கார். இந்த ஜாதகத்தில் முதல்ல யோக அமைப்புகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். இதில் ரிஷப லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஜாதகம். அதே போல 11ஆம் பாவாதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த பரிவர்த்தனை யோகம் இந்த ஜாதகத்தில் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்திலும் 1-11 கிரக சேர்க்கை என்பது இருப்பதை நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த ஜாதகத்திலுமே காம்படிட்டர் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஜாதகம் 1-11 பாவ அதிபதிகளுடைய சேர்க்கை, பரிவர்த்தனை அப்படிங்கிறது இந்த இடத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஸோ லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு, 4ஆம் பாவக அதிபதி ரிஷப லக்னத்திற்கு 4ஆம் பாவக அதிபதி சுக்கிரன், இந்த இரு கிரகங்களுடைய சேர்க்கை என்பது அரசு சார்ந்த விஷயங்களில் சாதகமாக இருப்பதற்கான அமைப்புகள், பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை, அங்கீகாரம் போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்கிரன் சூரியன் சேர்க்கை என்பது எடுத்துரைக்கிறது. லக்னாதிபதி 11லும் 11 கூடிய குரு லக்னத்திலும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது அவர் நினைத்த காரியங்களை எல்லாம் சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறது. லக்னத்தில் குரு இருப்பதால் ஒரு நல்ல பெயர், நல்ல மதிப்பு, ஒரு எல்லாவற்றையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை, பலவற்றையும் இழக்கக்கூடிய அமைப்பு, மன வருத்தங்கள், இதெல்லாமே கொடுக்கும். அவருடைய லக்னத்தில் அஷ்டமாதிபதி குரு இருப்பது அப்படிங்கிறது பாவக ரீதியான பரிவர்த்தனை, நல்ல பரிவர்த்தனை. ஆனால் அவருடைய இழப்பு அப்படிங்கிறதுலாம் இந்த இடத்துல அதிகமாக குறிப்பிடக்கூடிய அமைப்பு, மன வருத்தங்கள், அவருடைய உழைப்பிற்கேற்ற ரீச் அப்படிங்கிறதுலாம் ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு இல்லாமல் பிற்காலத்தில் திடீரென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இவருடைய லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், லக்னத்தில் குரு இருக்கக்கூடிய, அஷ்டமாதிபதி குரு லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ இந்த லக்னத்தை பொறுத்தவரை யோக அதிபதிகளுடைய இருப்பு அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி மிகவும் வலுவாக இருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல் 2-5 கூடிய லக்னத்திற்கு சுபகிரகமாக வரக்கூடிய புதன் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மிகச்சிறந்த ராஜயோக அமைப்பு. 5ஆம் பாவக அதிபதி 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது மிகச்சிறந்த ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு. டிப்ளமேட்டிக்காக செயல்படக்கூடிய தன்மை, சமயத்திற்கு தகுந்தாற்போல், இடத்திற்கு தகுந்தாற்போல் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை உள்ள ஒரு மனிதராக இருப்பதற்கு இந்த புதன் 10ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் 2016 தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறப்பிற்கு அடுத்து இந்த கட்சியில் யார் வருவார்கள் என்று பார்க்கும்போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல், அந்த அரசியல்
பின்புலத்திற்கு தகுந்தாற்போல் இவரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்பதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் எப்பொழுதுமே ஜெயலலிதா அம்மையாருக்கு அரசியல் தடைகள் பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் இடைக்கால முதல்வராக இருப்பார். ஆனால் இந்த முறை 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இவர் தமிழக முதலமைச்சராக திடீரென்று தேர்வு செய்யப்படுகிறார். இதற்கெல்லாம் காரணம் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், 10ஆம் பாவக அதிபதி சனி 6ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த வக்ரம் அப்படிங்கிறது திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. 2-5 புதன் 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிகச்சிறந்த ராஜயோக அமைப்பு. அதே போல 9-10 ராஜயோகாதிபதியார் சனி. இந்த சனி 6ஆம் இடத்துல போய் உச்சமாயிருக்கார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது எளிதாக எந்த விஷயத்தையுமே கைக்கு கொடுக்காது. அது ரொம்ப கஷ்டப்பட வைக்கும், அதுக்கான ஃபைட் பண்ண வைக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் கொடுக்கும். அதான் வக்ரம் சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ இவர் சனி திசையில் தான் அவர் முக்கியமான முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இவர் சனி திசையில் தான் அனுபவிச்சிருக்கார். சாதகமான பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவருக்கு சனி திசையில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சனி திசையினுடைய ராகு புக்தி அப்படிங்கிறது இவர் 2017 பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்படுகிறார். செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு பிறகு, அவருடைய மறைவிற்கு பிறகு தேர்வு செய்யப்படுகிறார். அந்த காலகட்டம் என்பது சனி திசையினுடைய ராகு புக்தியாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சனி ராஜயோகாதிபதி 6ஆம் இடத்தில் போய் உச்சமாகக்கூடாது. ஆனால் உச்சமான சனி வக்ரகதியில் இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வக்ரங்கிறது தான் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஸோ வக்ரமாக இருக்கக்கூடிய சனியினுடைய தசையில் ராகுவினுடைய புக்தி. ராகு எங்கே இருக்கான்னு பாருங்க, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விபரீத ராஜயோகம், எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு ராஜயோக அமைப்பு அப்படிங்கிறது தான் இவருக்கு சாதகமாக நடைபெற்று இருக்கிறது அந்த காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு லக்னத்தில் இருக்கிறார். ஸோ இது அவருக்கு சாதகமான பலன்களை, திடீரென்று ஏற்படக்கூடிய மாற்றங்களை இவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார் அந்த சமயத்தில். ஏன்னா எப்போதுமே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஆனால் அந்த டைம் என்னாச்சு, அவருக்கு சனி திசை ராகு புக்தியில் இவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவர் பதவியேற்கிறார். ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அந்த மீதி இருக்கக்கூடிய 4 ஆண்டுகளை அவர் வெற்றிகரமாக பூர்த்தி செய்கிறார். அதற்கு பிறகு 2021 தேர்தல் வருகிறது. 2021 தேர்தல், சட்டசபை தேர்தலில் இவருக்கு சனி திசையினுடைய குரு புக்தி நடப்பிற்கு வருகிறது. அதாவது சனி தசா சந்தி. எப்படி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போது சனி திசையில் குரு புக்தி நடந்து கொண்டிருக்கிறதோ, அதே போல 2021 எடப்பாடி திரு கே. பழனிசாமி அவர்களுக்கு சனி திசையில் குரு புக்தி தசா சந்தியாக நடைபெற்று வருகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா குரு தசையினுடைய சந்தி என்பது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்களை தரும். இங்கே தசாலாடு சனிக்கு 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது இழப்புகளை குறிக்கிறது. எனவே அவர் முதலமைச்சர் பதவியை இழப்பதற்கான ஒரு சூழ்நிலையை அவர் கொடுத்திருக்கிறார் இந்த குருவினுடைய புக்தியில். ஸோ சனி தசை கொடுத்து சனி தசையினுடைய இறுதி பகுதி அவருடைய அந்த ராஜயோக அமைப்பை கெடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, லக்னத்திலேயே குரு பகையா இருக்கார். தசாலாடு சனிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய புக்தி அப்படிங்கிறது அவருக்கு அந்த இழப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இழப்புனா கூட ஒரு ஸ்டேஜ் கீழே தான், எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை கொடுத்து அவர் மக்களுக்காக அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசை புதன் தசையில் சுக்கிர புக்தி நடைபெறுகிறது. இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2 ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை 2-5 அதிபதியாக வரக்கூடிய புதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இது மிக வலுவான ஒரு ராஜயோக அமைப்பை தரக்கூடிய நிலை. இந்த நிலையில் நடைபெறக்கூடிய தசையில் சுக்கிரனுடைய புக்தி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை லக்ன லாபா அதிபதியுடைய பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரனுடைய புக்தி என்பது நடைபெறுகிறது. இது இந்த அமைப்பு, இந்த பாவகத்தினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது ராசி சார்ட்டில். ஸோ இதோடு மட்டுமல்ல, நம்ம D10 சார்ட், தசாம்ச சார்ட்டில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அரசியல்வாதிகள், ஆளக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் D10 சார்ட், தசாம்ச சார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணி நம்ம பார்க்க முடியும். இவருடைய தசாம்ச லக்னம் அப்படின்னு பார்த்தா, தசாம்ச லக்னமும் ரிஷப லக்னம் தான்.
ஸோ லக்னத்திலேயே புதன் இருந்து நட்பு வீட்டில் இருந்து அவர் தசை நடத்துகிறார். அவருடைய தசை என்பது சிறந்த தசை தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் புக்தி நடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இங்கே கொஞ்சம் நெருடலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ராசி சார்ட் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ், ஃபிசிக்கல் சான்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் ராசி சார்ட் கொடுத்தாலும் அரசாளக்கூடிய யோகத்தை தசாம்ச கட்டத்தில் தான் நாம் முடிவு செய்ய வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் அஷ்டமாதிபதி மற்றும் சந்திரனோடு இணைவு பெற்று 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 5ஆம் பாவகம் என்பது மிகச்சிறந்த பாவகம், எல்லாருக்குமே அது பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் என்று அதை சொல்வார்கள். இதில் அஷ்டம லாபாதிபதி குரு அந்த இடத்தில் இருக்கிறார், ராகுவோடு இணைந்து இருக்கிறார். அப்போ இது என்ன ஆகும்னா திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றங்களை இவருடைய ராசி கட்டத்தில் எப்படி குறிப்பிட்டதோ அதே போல தசாம்ச கட்டத்திலும் அது இண்டிகேட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ராகு திசை என்பது எதிர்பாராத திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சனி திசையினுடைய ராகு புக்தி அப்படின்னு சொல்லும்போது ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி 11ஆம் இடத்தில் 7-12 கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவோடு இணைவு பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு. தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசை என்று பார்க்கும்போது புதன் திசையின் சுக்கிர புக்தி, அவருக்கு புதன் தசை வலுவாக இருந்தாலும் அவருடைய புக்தி என்பது வலுவற்ற ஒரு நிலையில் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. எனவே எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை இவர் இழப்பதற்கான வாய்ப்புகள் தான் இந்த காலகட்டத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா அரசியல் ரீதியாக மாற்றங்கள் இதெல்லாம் இருந்தாலுமே கூட ஜாதக ரீதியாக இவர் ஆளும் கட்சியாக வருவதற்கான அமைப்போ அல்லது எதிர்க்கட்சியான வருவதற்கான அமைப்போ இந்த காலகட்டத்தில் இல்லை. ஆனால் வெற்றி பெற்று ஒரு குறிப்பிடத்தகுந்த அவங்களுக்குன்னு ஒரு சீட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெஜாரிட்டியாக வருவதற்காக ஆட்சி அமைப்பதற்கான அமைப்போ அல்லது எதிர்க்கட்சியாக வலுவாக அமரக்கூடியதற்கான அமைப்போ இவருடைய ஜாதகத்தில் இந்த தேர்தலில் இல்லை என்பதுதான் ஜோதிட கணிப்பாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் விரைவில் வருகிறது, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கிறது என்பதை உங்களைப் போலவே நானும் அதை பார்ப்பதற்கு ஆவலாக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.